விஜய் எடுத்த முடிவு பின்னாடி ஒரு பெரிய ஊழல் டிபார்ட்மெண்ட்ங்கிறது இருக்குது இல்லை, அதை நம்ம மறுக்க முடியாது. எப்படி வந்து அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதில் என்ன அரசியல் இருந்தது, அதில் என்ன ஊழல் இருந்தது, இந்த மேட்டர் இருக்குது. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம சிவா சார் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் எதிர்கட்சிகள் அதுக்கு போராட்டத்தை தூண்டி விடுவாங்க. இந்த மேட்டரில் பாருங்க, 3 கட்சிகள் 3 எதிர்கட்சிகளும் இதில் உடன்பாடு. அதிமுக டயத்தில் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இதுதான் சரியான இடம் சொல்லி முன் போய் இந்த லேண்ட் அக்வைர் பண்ணாங்க. அப்புறம் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து சென்னையில் தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ஏன் மதுரை பக்கம் வரக்கூடாதா? இல்லை மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் கூட வரலாம். ஏன்னா நீங்கள் ஏர்போர்ட் வைக்க வேண்டிய காரணம் என்னென்னா அந்த ஏரியா டெவலப் பண்ணணும். இதில் பல ப்ரப்போசல் இருக்குது. இல்லை இந்த இடத்த விட்டாலும் வேறு இடம் கிடையாது. எப்போ விவசாயிகள்லாம் அதுக்கு எதிர்த்து இருக்காங்களோ, ஏன்னா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கட்சி வந்து எப்படியாவது விவசாயிகள்கிட்டேருந்து எப்படியாவது நிலத்தை வாங்கி எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருந்திருக்கும். ஒரு முயற்சி அந்த இடத்துல ஒரு முயற்சி பண்ணியிருந்தாங்க திமுக அரசு. ஓசூர் பக்கத்தில் ஒன்று பண்ணணும். ஓசூர் பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் போட்டான்னா அந்த இடம் நல்லா ஆகிடும்னு அது கர்நாடகா அரசு எதிர்த்துட்டு இருக்குது. ஏன்னா பெங்களூர் இந்த இடத்துல ஓசூரில் பெரிய ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா அது அஃபெக்ட் ஆகிடும். பெங்களூரோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அஃபெக்ட் ஆகிடும். பெங்களூரில் பாதிக்கப்படும் சொல்லிட்டு அதோட போக்குவரத்து அதோட இது பாதிக்கப்படும், வளர்ச்சி பாதிக்கப்படும் சொல்லி இதுக்கு தடை விதிச்சாங்க. அப்புறம் தண்ணி தேங்குற இடம், அதாவது வாட்டர் பாடிஸ், அங்கே வாட்டர் பாடிஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஏர்போர்ட் வருவது சரிதானான்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்தது அதானி குரூப். அதனால தான் உங்களை பார்த்துருப்பீங்க, மத்திய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் சரி, தமிழ்நாடு அரசு அப்போ ஸ்டாலின் அரசும் சரி, இதை ரொம்ப தீவிரமாக பண்ணாங்க. ஸோ அதனால் இவங்க சவுண்டு கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? சவுண்டு கொடுத்து தான் ஆகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் என்ன சொல்றாரு, பல ஊழல் விஷயங்கள் இருக்குது, நான் வெளியே விடுறேன். அவர் தொடர்ந்து அதை சொல்லிட்டே இருக்காரு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று சட்டமன்றத்துல தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் அப்படின்னு தெரிவிச்ச நிகழ்வு தான் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. குறிப்பாக திமுக சைடுல இருந்து பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு, அதாவது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமே முடங்கி போக போகிறது, இந்த திட்டம் கைவிடப்படுவதன் மூலமாக ஆந்திரா பெருவளர்ச்சி அடைய போகிறது, தொழில் நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு செல்ல போறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை சிஎம் அவர்கள் கைவிடுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்திடம் ஆலோசனை நடத்தி இருப்பாங்க, பேசி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பின்னணியில நடந்த தகவல்கள் என்ன சார்? விரிவா சொல்லுங்க சார். இல்லைங்க, இதுல வந்து 3 விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. ஒன்று, அந்த இடத்துல இதுவரையில் அவங்க இது பண்ணியிருக்கிறது, அரசுக்கிட்ட இப்போ வந்திருக்கிறது ஒரு 1700 ஏக்கர் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா விவசாய போராட்டம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த பர்டிகுலர் இடம் வந்து என்னன்னா தண்ணி தேங்குற இடம்னு சொல்றாங்க. இப்போ எந்த பிரச்சனை, பெரிய மழை வந்துச்சுன்னா சென்னையில் பார்க்குறோமோ, சென்னை மாநகரம் சுற்றிப்புறத்தில் அந்த மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த போராட்டம் நடந்த பொழுது விஜய் கொள்கை அளவில் அவர் முன்னாடியே சொன்னது தான், இதை நாங்கள் கைவிட்டுடுவோம். ஏன்னா விவசாயிகள் நல்ல இது நல்ல செழிப்பான இடம், இது நல்லா இங்கே விளைச்சல் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லும் பொழுது, அப்புறம் தண்ணி தேங்குற இடம், அதாவது வாட்டர் பாடிஸ், அங்கே வாட்டர் பாடிஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஏர்போர்ட் வருவது சரிதானான்னு ஒரு கேள்வி இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்தது அதானி குரூப். அதனால தான் உங்களை பார்த்துருப்பீங்க, மத்திய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் சரி, தமிழ்நாடு அரசு அப்போ ஸ்டாலின் அரசும் சரி, இதை ரொம்ப தீவிரமாக பண்ணாங்க. இதில் 2-3 விஷயங்கள். அதாவது சென்னை அருகில் ஒரு இன்னொரு ஏர்போர்ட் தேவை. இது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், ஏன்னா புதிதாக ஆரம்பித்து புதுசாக செய்வது, இது ஒரு அவசியம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இது கொஞ்சம் தூரக்காகவும் இருக்குது. சென்னை அவ்வளோ கிட்டக்க இல்லை இது. இப்போ சென்னையிலேருந்து யாராவது ஏர்போர்ட் போனான்னா அவங்க மீனம்பாக்கம் போவாங்க, அவ்வளோ தூரம் போக மாட்டாங்க. இது ரொம்ப தூரமாக இருக்குது.
பட் இது இது ஒரு கன்சிடரேஷன். மூன்றாவது என்னங்கன்னா, நீங்க என்ன பார்க்கணும்னா, விஜய் என்ன சொல்லியிருக்காரு, இரண்டாவது சென்னைக்கு அருகில் இரண்டாவது ஒரு ஏர்போர்ட்டை அந்த ப்ராஜெக்டை கைவிடவில்லை, இடம்தான் கைவிடப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இந்த காரணம் திருப்பி திருப்பி வருது. ஆனா ஒரு 2, 3 கேள்விகள் வருது. இப்போ நீங்க கைவிட்டுட்டீங்க, கொள்கை அளவில் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த நிலம் எங்க தேட போறீங்க? அந்த இடத்துல இதே பிரச்சனை வரும். சென்னைக்கு அருகில்னா நீங்க அப்புறம் வேலூர் வரையில் போயிட முடியாயிடும். ஏன்னா அது கிட்டக்க அப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி தேங்காத இடம், விவசாயம் பாதிக்காத இடம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது பல பிரச்சனைகள் வரத்துக்கு இருக்கு. அது அவ்வளவு சொல்ல போகல. இந்த இடத்தை பொறுத்து மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்தாங்க. ஏன்னா அது, ஆனா அதே நேரத்தில் இந்த என்வாயர்மெண்டலிஸ்ட் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் இது சொன்னாங்க இந்த இடத்துல வரக்கூடாது. ஏன்னா ஒரு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அதுக்கு சுற்றிப்புறத்துலலாம் இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வந்துச்சுன்னா அந்த லேண்டெல்லாம் டெவலப் ஆகும். இதில் இது பின்னாடி இருக்கிற அரசியல் நம்ம முதல்ல புரிஞ்சுட்டான்னா இவரோட இது வந்துடும். என்ன அரசியல்? ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க வச்சு இந்த இடம்னா, அப்போ ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள், அவர் உறவினர்கள், அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல அந்த இடத்துல லேண்ட் வாங்கி போட்டுருவாங்க. அது வாங்கிட்டு அவங்களே கவர்மெண்ட்டுக்கு அது இதுவாக கொடுப்பாங்க. அவங்களே இது அக்விசிஷன் பண்ணும்பொழுது கொடுத்துருவாங்க, லேண்ட் இது பண்ணும் பொழுது. இல்லை அவங்க முன்னாடி அப்புறம் அது ரியல் எஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப உண்டு. எங்கே ஏர்போர்ட் வருதோ சுற்றிப்புறம் வந்துடும். இப்போ நான் சொல்கிற பாருங்க, அமராவதி தலைநகர். இப்போ ஏன்னா மீண்டும் மீண்டும் ஆந்திராவோட ஒரு ஒரு இது கொடுக்க போகிறது உதாரணம். ஆந்திர பிரதேசில் சந்திரபாபு நாயுடு அமராவதி தலைநகரம், புது தலைநகரம் ஆந்திராக்கு. அதுக்கு பிறகு என்ன கேள்விப்பட்டார், நம்ம சந்திரபாபு நாயுடோட உறவுக்காரர், அவரோட கட்சிக்காரர்கள், அவங்க எல்லாம் சேர்ந்த இடத்துல லேண்ட் வாங்கிட்டாங்க. அதனால தான் இவர் நம்ம இவர் இருக்கார் பாருங்க, அடுத்த ஒய்எஸ்ஆர் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் வந்த உடனே அந்த இடத்த நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டு விசாகப்பட்டினத்தை டெவலப் பண்ணலாம், விஜயவாடாவை டெவலப் பண்ணலாம், அப்புறம் அந்த சைடு குண்டூரை டெவலப் பண்ணலாம், கடப்பா டெவலப் பண்ணலாம்னு அவர் வேற திட்டத்தில் போயிட்டார். அடிப்படை என்னங்க, அரசியல், அரசியல்வாதிகள், அவர்களோட நண்பர்கள், நெருங்கியவர்கள், அவர்கள் தான் இதெல்லாம் வாங்கி லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொல்வது இல்லை இல்லை இதில் வளர்ச்சி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. விஜய் எடுத்த முடிவு பின்னாடி ஒரு பெரிய ஊழல் நிப்பாட்டணுங்கிறது இருக்குது. இல்லை, அதை நம்ம மறுக்க முடியாது. எப்படி வந்து அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதுல என்ன அரசியல் இருந்தது, அதுல என்ன ஊழல் இருந்தது, இந்த மேட்டர் இருக்குது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு எப்படி ஒரு துறைமுகம் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட், விமான நிலையமே இம்பார்ட்டன்ட். அண்ட் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் பாருங்க எல்லா ஊர்லயும் நடக்குது. இப்போ மும்பைக்கு பாருங்க, பக்கத்தில் நவீன் மும்பை வந்துருச்சு. இப்போ டெல்லி எடுத்துக்கோங்க, டெல்லியில் இப்போ ஐஜிஐ பாலம்ல உங்களுக்கு இது இருக்குது, ஐஜிஐ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதே நேரத்தில் டெல்லி அருகில் இப்போ கிரேட்டர் நொய்டாவில் உங்களுக்கு ஜேவர் ஏர்போர்ட் வந்துருச்சு, அது திறக்கவும் பட்டுடுச்சு. அதுக்கு முன்பாக ஹிண்டான் ஏர்போர்ட் அதுவும் திறந்துருச்சு, அது ஜாஸ்தி தூரம் இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் கூட கிடையாது. அதுக்கு பிறகு இப்போ ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி எல்லாம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கூட பாருங்க மெட்ரோ கனெக்டிவிட்டி அதெல்லாம் சொல்லப்பட்டது. இருந்தும் பாருங்க அது கொஞ்சம் தூரமான இடம் தான், அதில் ஒன்றும் வேற மாற்றுக்கிறது கிடையாது, கொஞ்சம் தூர இடம் தான். அதனால நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, விஜய் வந்து உடனடியாக இதுக்கு ஒரு தனி ஒரு குழு அமைச்சு அடுத்த எந்த இடத்துல வைக்கலாம். அப்புறம் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து சென்னையில் தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க ஏன் மதுரை பக்கம் வரக்கூடாதா? இல்ல மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு நடுவில் கூட வரலாம். ஏன்னா நீங்க ஏர்போர்ட் வைக்க வேண்டிய காரணமே என்னன்னா அந்த ஏரியா டெவலப் பண்ணணும்னு. இதுல பல ப்ரப்போசல் இருக்கு. இல்ல இந்த இடத்தை விட்டானா வேற இடம் கிடையாது. எப்ப விவசாயிகள்லாம் அதுக்கு எதிர்த்து இருக்காங்களோ, ஏன்னா ஆட்சியில இருக்கும்போது ஒரு கட்சி வந்து எப்படியாவது விவசாயிகள்கிட்ட எப்படியாவது நிலத்தை வாங்கி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருந்திருக்கும். அதனால்தான் போராட்டம் வந்தது. பாருங்க, நல்ல நிலத்தை விட எப்போது விவசாயிகள் தயங்குவாங்க. ஏன்னா விவசாயிகள் நிலத்தோட அவங்க டோட்டலி அதோட கனெக்டட். ஸோ இதை வந்து என்ன பார்க்கணும், இப்போ அடுத்த இடம் இங்கே எப்போ தேர்ந்தெடுக்கப்படுறது, அதாவது தாமதம் இல்லாமல், அதாவது ரொம்ப லேட் ஆச்சுன்னா காஸ்ட் ஏறிட்டே போகும். இதுவே பாருங்க 27,000 கோடி சொல்கிறாங்க, 30,000 கோடிங்கிறாங்க. அதில் மெட்ரோ கனெக்டிவிட்டியே 15,000 கோடி தனியாக நடக்கும் இப்போ இந்த பரந்தூரில் வந்து இருந்ததுன்னா. அதாவது இதெல்லாம் ஒரு சாதாரண ப்ராஜெக்டில் நல்லா யோசித்து ஆலோசித்து தேர்ந்தெடுக்கப்படணும்.
சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து சிஎம் விஜய் அவர்கள் கைவிடப்பட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அதற்கு முந்தைய நிலையில தமிழகத்துல தென் மாநில முதல்வர்களுக்கான மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்படுவது குறித்து அமித்ஷா அவர்களிடத்துல விஜய் அவர்கள் விவாதித்தார் அப்படின்னு ஒரு செய்தி கூட வெளியாகி இருக்கு. அப்படியா சார்? அப்படி இருக்குமா சார்? இல்லைங்க, அந்த மீட்டிங் வேற மீட்டிங்கு. இதை பரந்தூரை பற்றி அவர் மத்திய அரசை அவங்க பர்மிஷன் வாங்கி தான் கைவிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்பு உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் இருந்திருக்கும், கம்யூனிகேஷன் இருந்திருக்கும் தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்தும் அவியேஷன் மினிஸ்ட்ரிக்கும். ஏன்னா ஃபைனல் கிரீன், அதாவது கிரீன் சிக்னல் பாருங்க, ஒரு இது மாதிரி புதுசு இல்லைங்க. பல மாநிலத்தில் என்ன பாட்டிருக்கோம், ஆட்சி மாறின போது பல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பல டிசிஷன்ஸ் மாறி இருக்கு. அதனால இது ஒரு பெரிய இது கிடையாது. அதே நேரத்தில் சென்டரை பொறுத்துப்பட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன எல்லாருக்கும் சொல்வது என்னன்னா, இங்கே பாருங்க, ஒரு ஏர்போர்ட்டை ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து, ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து, அதுக்கு லேண்ட் அக்விசிஷன் பண்ணி, அதுக்கு பிறகு ஒரு ஏர்போர்ட், ஏன்னா பல விஷயம் இன்னும் ஆரம்பிக்கல. இப்போ பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்று பண்ணணும். அதாவது என்னன்னா, ஒரு புது கம்பெனி, அதெல்லாம் ஒன்றும் வரவே இல்லையே. ஒரு புது கம்பெனி, அதில் மத்திய அரசுக்கு பங்கு இருக்கும், மாநில அரசுக்கு பங்கு இருக்கும், தனியார் நிறுவனங்களுக்கு பங்கு இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே ஆரம்பிக்கல. இன்னும் புள்ளியார் சுழிப்பு. அதாவது லேண்டை முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எடுத்த உடனே லேண்டுக்கு போயிட்டாங்க. ஒரு 1700 ஏக்கர் வச்சிருக்காங்கிறாங்க. தேவைப்படுவது 5000 ஏக்கர் மேலே. இன்னும் நிறைய லேண்ட் வேணும். இது எவ்வளவு இவங்க எடுத்திருக்காங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன ஒரு 25% தான் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குது, 25% தான் எடுத்திருக்காங்க. இதனால ஒரு பெரிய செட்பேக் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அடுத்த இடம் எங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் நம்ம சிவா சார், இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் எதிர்கட்சிகள் அதுக்கு போராட்டத்தை தூண்டி விடுவாங்க. இந்த மேட்டர்ல பாருங்க, 3 எதிர்கட்சிகளும் இதுல உடன்பாடு. அதிமுக டயத்தில் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இதுதான் சரியான இடம் சொல்லி முன் போய் இந்த லேண்ட் அக்வைர் பண்ணாங்க. இதுல வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாஜகவோட சப்போர்ட்டும் கிடைச்சிச்சு. அதனால பல இது இருக்குது இதுல. இங்க பாருங்க, ஒரு முயற்சி அந்த இடத்துல ஒரு முயற்சி பண்ணிருந்தாங்க திமுக அரசு. ஓசூர் பக்கத்துல ஒன்று பண்ணணும். ஓசூர் பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் போட்டான்னா அந்த இடம் நல்லா ஆயிடும்னு அது கர்நாடகா அரசு எதிர்த்துட்டு இருக்குது. ஏன்னா பெங்களூர் இந்த இடத்துல ஓசூர்ல பெரிய ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா அது அஃபெக்ட் ஆயிடும். பெங்களூரோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அஃபெக்ட் ஆயிடும். பெங்களூர்ல பாதிக்கப்படும் சொல்லிட்டு அதோட போக்குவரத்து, அதோட இது பாதிக்கப்படும், வளர்ச்சி பாதிக்கப்படும் சொல்லி இதுக்கு தடை விதிச்சாங்க. என்ன கேட்டீங்கன்னா, விஜய் இந்த நேரத்தில் மீண்டும் ஓசூர் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்கு வழி செய்யணும். ஏன்னா அந்த இடம் பண்ணீங்கன்னா நல்ல டெவலப் ஆகும் அந்த ஏரியா. ஏன்னா அங்கே ஆல்ரெடி உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்புறம் சென்னை கிட்ட எல்லாமே பண்ணீங்கன்னா நெருக்கடி அதிகமாகுங்க. ஏன்னா மக்கள் நெருக்கடி, அப்புறம் ப்ராப்பர்ட்டியில் ஏறலாம், ப்ராப்பர்ட்டி விலை ஏறலாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, கன்ஜெஷன் அதிகமாகும் இந்த ஏரியாவில். ஸோ பல இடங்களை தேர்ந்தெடுக்கலாம், பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. சார், இப்போ திமுக ஆட்சி காலத்துலதான் பரந்தூர் அப்படிங்கிற இடத்தை தேர்வு செய்தாங்க. இந்த இடத்துலதான் ஏர்போர்ட், இந்த ப்ராஜெக்ட் வரணும் அப்படிங்கிற விஷயத்த தேர்வு செய்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இந்த நிலம் ஆக்குவை பண்ணி எடுக்கக்கூடிய நிகழ்வுகள்ல கூட 25% தான் செயல்பாடுக்கு வந்திருக்கிறது. அப்போ ஒரு ஸ்லோவான ஒரு மெத்தன போக்கோட ஒரு ஸ்லோவா தான் இந்த ப்ராஜெக்ட் நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, திமுக பெருமளவுல கூக்குரல்றாங்க, சவுண்ட் கொடுக்குறாங்க, எச்சரிக்கை விடுக்கிறாங்க. தமிழ்நாட்டோட பொருளாதாரமே இனி வளர்ச்சி அடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ இதை எப்படி சார் புரிந்து கொள்வது? அதாவது அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்குதுங்க. இதை இப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நம்ம இப்போ முன் சொன்னது போல, அவங்க நெருங்கியவர்கள், அவங்கள சப்போர்ட் பண்ற பிஸ்னஸ் குரூப்ஸ், அவங்கெல்லாம் அங்கே நிலத்தை ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ இது கேன்சல்டுன்னு சொன்ன உடனே பாருங்க, அந்த இடத்துல வருவதற்காக இந்த என்ன சொல்றது, உங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. இது அதிமுக டயத்துலயும் ஆயிருக்கும், இந்த டயத்துலயும் ஆயிருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட், ரியல் எஸ்டேட் லாபி இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாபி கொஞ்சம் அப்செட்டா இருக்கும். ஏன்னா அவங்க இதுல வந்து முன்னாடி சரி இங்கதான் வரப்போகுது, இதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, மத்திய அரசு ஒப்பந்தமும் இருக்குது, இந்த இடம் சொல்லி அவங்க நிறைய அந்த இடத்துல லேண்ட் ஆல்ரெடி அக்வயர் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இது இவங்களுக்கு நெருங்கியவர்களா இருப்பாங்க. ஸோ அதனால இவங்க சவுண்டு கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? சவுண்டு கொடுத்துதான் ஆகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் என்ன சொல்றாரு, பல ஊழல் விஷயங்கள் இருக்குது, நான் வெளியே விடுறேன். அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு.
இந்த சைடு சவால் விடுறாங்க, நீங்க வெளிவிடுங்க, ஃபைல் இருந்துன்னா வெளியில கொண்டு வாங்க ஃபைலை, சும்மா பயமுடுத்தாதீங்கன்னா இவங்க சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் பரந்தூர் பொறுத்து மட்டும் அதுல ஊழலே இல்லாம வெறும் தமிழ்நாடு பொருளாதாரம் வைத்து தான் பெரிய முடிவு எடுக்கப்பட்டதுங்கிறத முழுமையாக நம்பவும் முடியாது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் யுவா சார்.